எல்லாமே வந்து இந்த வளர்ச்சிக்கு வந்து உண்மையிலே வந்து நீங்கள் தான் வந்து முழு காரணம். இல்லை இல்லை இதே ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தான் வந்து நன்றி சொல்ல. ஏன்னா வந்து நம்ம ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நம்ம வந்து வீடியோஸ் வந்து பார்த்து வந்து நம்மளை நிறைய பேர் வந்து நம்ம புக்கிங் பண்ணியிருக்காங்க. அதே போல் எப்படி இருக்கும், எப்படி சமையல் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியலைன்ற மாதிரி ரொம்ப நிறைய பேர் வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துற காட்டி வந்து பெட்டராகவே நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். உண்மையிலே வந்து மகிழ்ச்சி சந்தோஷம். நம்ம திருப்பூர்லேயே வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உண்மையிலேயே மதுரையிலேருந்து இந்த அளவுக்கு வந்து சைவம் வந்து பண்ணுவாங்களா ஆச்சரியப்படுற மாதிரி வந்து அவங்க கேட்டாங்க. அடுத்து அவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்மளை புக்கிங் பண்ணியிருக்காங்க. நம்மள்கிட்ட வந்து டேட்டு கேட்குறாங்க. வந்து எப்படின்னா நீங்கள் சொல்கிற டேட்டில் வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்மள்கிட்ட டேட்டு கேட்குறாங்க. ரொம்ப அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷம் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து எல்லோரும் வந்து நம்மளை வந்து அந்த ஒரு அவங்க வீட்டில் ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் முதல்ல டேட்டு சொல்லுங்கள், நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள், அந்த டேட்டில் வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ருசியை விட குடும்பத்தோடு ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்றாங்க நிம்மதியும் மனநிறைவும் அன்பும் தான் அதிகமாக இருக்கும். சீக்கிரம் உண்டி போயிடுச்சு. அசைவெல்லாம் அசைவம் அதெல்லாம் சொல்ற மாதிரியே சொல்றேன். நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சீக்கிரம் பசங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. ஜூலை 14 வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதே போல் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே வந்து வரணும்னு வந்து ஆசைப்பட்றேன். முகநூல் நண்பர்களும் சரி, யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு அன்பான வேண்டுகோள். ஜூலை 14 இங்கே வந்து நம்ம வந்து ஊரில் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லோரும் வந்து மேக்ஸிமம் வந்து கலந்துக்கங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும்.